மற்றும் இந்த நாளிலே இந்த பட்டம் அளிப்பில் பட்டம் பெறும்படி வந்திருக்கிற அருமையான ஜான்சன் சகோதரர் அவர்களையும், அருமையான முகமது அபுபக்கர் ஐயா அவர்களையும், அருமையான பால் பிரேக் ஐயா அவர்களையும், மற்றும் லட்சுமிகாந்தன் ஐயா அவர்களையும், மற்றும் தமிழரசி அம்மா அவர்களையும், மற்றும் அவங்களோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு மிகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். இது இந்த நாளில் இந்த பட்டம் வாங்குவது கடவுள் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அனுகிரகம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. மக்களுக்கு சேவை செய்து சாதனை புரிந்தவர்களுக்கு தான் இந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. இது குறித்து இன்னும் உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு சொல்லப்படும். இப்பொழுது கூட நம்ம இருக்கிற அருமையான பேராயர் ஸ்டீவன் அர்லை அவர்கள் இப்போது டைசிஸ் ஆஃப் யூனிவர்சல் யூனிட்டி குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லுவார். என்னுடைய டைசிஸ் வளர்ச்சி, அதை நோக்கி செல்லும் பயணம், அதெல்லாம் குறித்து கூட சொல்ல போகிறார். இப்போது நம்ம அவரை கலந்தடி வரவேற்போம். அனைவருக்கும் காலை வேளையில் அன்பாக இயேசுவின் நாமத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்தியா சுதந்திரம் அடைந்ததை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாம் சகோதரத்தில் இருக்கிறாரு, கிறிஸ்தவ சகோதரர் இருக்கிறாரு, இந்துக்களும் இருக்கிறீங்க. அதோட வேறு என்ன வேணும்? ஒன்று கூடி இருக்கிறோம். பெரிய சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கிறது. பட்டம் பெறப்போகிற உங்களுக்கு என்னுடைய உள்ளம் கனிந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களால் தெரிவித்துக் கொள்கிறேன். பிஷப் சொல்லும்போது சொன்னாங்க, பட்டம் பெற்றவர்கள் சேவை புரிந்தவர்களுக்கு இந்த பட்டம் கொடுக்க சொன்னாங்க. சேவை புரிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இனியும் சேவை புரிய போகிறவர்களுக்கும் இந்த பட்டம். அந்த உங்கள் சேவையை நிறுத்திவிடாது அப்படின்னு தொடர்ந்து செய்யுங்க. வேதத்தில் ஒரு சொல்லப்பட்டிருக்கு, கடவுள் பார்க்கிறார் என்ற ஒரு கண்ணோட்டோடு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். மனுஷர் பார்க்க நம்ம இந்த உதவி செய்ய வேண்டாம். கடவுள் பார்க்கிறார், அவர் வச்சுக்கொள்வார், அவர் நமக்கு பலனளிப்பார். அந்த பக்குவத்தில் நம்ம செஞ்சால் இந்த சேவை இன்னும் தொடரும். மனுஷனுக்காக செய்யாமல் மேலே இருக்கிற ஒரு தெய்வத்துக்காக நம்ம செய்வோம். அப்போது ஒரு அநேகர் பாராட்டுவார்கள் என்பதை நான் முன்பதாக தெரிவித்துக் கொள்கிறேன். டைசிஸ் ஆஃப் யூனிவர்சல் யூனிட்டி மூலமாக ஒரு பெரிய டைசிஸ் நாட் ஓன்லி சென்னையில் மட்டும் இல்லை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை மாத்திரமல்ல, பாண்டிச்சேரி அது வரைக்கும் ஊட்டி வரைக்கும் அது போயிருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா அந்த சைடும் நாங்கள் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்திற்கும் அது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் வட மாநிலங்களுக்கும் செல்லும்படியான ஒரு அறிகுறிகளை தெய்வம் கடவுள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால் இதை இணைந்ததுக்காக நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்க. நீங்கள் பெரிய அந்தஸ்தை நீங்கள் பெற போகிறீங்க. டைசிஸ் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களுக்காக உங்களுக்கு மறுபடியும் நான் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த டைசிஸ் கொடுப்பதன் நோக்கமே காசுக்காக அல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் சேவை சரியாக செஞ்சுருக்காங்களா இல்லையா, நாங்கள் இந்த பிஷப்புகளுக்கு நாங்கள் இந்த டைசிஸ் மூலமாக நாமினேஷன் கொடுப்போம், ரெவரண்டுக்கு கொடுப்போம், சுவிசேஷர்களுக்கு, பாஸ்டர்ஸுக்கு கொடுப்போம், ஜட்ஜும் அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். ஜட்ஜி தான் நம்மளுக்கு கொடுக்குறோம், ஆனால் ஜட்ஜிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய ஒரு பிளானிங் பாயிண்டாக இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த ஜட்ஜி அவருக்கு கொடுத்துருக்கிறோம். அநேக அட்வொகேட்டுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இந்த டைசிஸ் மூலமாக அநேகர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மாத்திரமல்ல, நாங்களும் சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் பிஷப் ஐயா இருக்காங்க, சாலமன் ஐயா அவர் தனிப்பட்ட முறையில் கூட்டமாக நடத்தி அரிசி கொடுக்கலாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அரிசி கொடுத்து அனுப்பிச்சுடுவார். இப்படி
வலது கை கொடுப்பதை இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லி பழமொழி இருக்குது. அப்படியாக அந்த சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா டைமில் அநேகருக்கு மளிகை பொருட்கள் கொடுத்திருக்கிறோம். தெய்வத்துடைய தயவினால் இன்னும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆருக்கு ஒரு பேர் இருக்குது, கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரன்னு சொல்லுவாங்க, அவங்க கட்சிக்காரன் சொல்லுவாங்க. கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் சாலமோனருக்கு ஒரு இந்த நாளில் ஒரு அந்த வரி அவர் கொடுக்கல. ஆனால் மற்றவங்க கொடுத்து கொடுத்து அவர் கையை சேர்ந்து டெய்லி எதாவது கொடுத்துட்டே இருப்பார். கையை பார்க்குறீங்க, சோப்பாக பார்க்குறீங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கிறாங்க பிஷப் யோகோ அவர்கள் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணார். அவரும் எதுவும் பார்க்காம சமூக சேவை பார்க்காம கடவுளுடைய சேவைகளை பார்த்து அவரை செய்து அவரை நாங்கள் மனமாக பாராட்டுகிறோம். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஏன் கத்தர் கத்தர் சொன்னால் அது இருக்கிறதால அந்த பேர் வந்து நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்தது நோக்கம் நீங்கள் வணங்குற கடவுள் உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிறார். சகோதரி வந்திருக்காங்க, அவங்க காலில் வேட்டி கொடுத்து வந்துருப்பாங்க. சாமி வேண்டிட்டு சாமி நான் போகிறேன் நல்லதானா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அந்த சாமிகளை அனுபவம் கொடுத்துருக்கோம். ஓ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுபோல் நம்ம அபூபக்கர் வந்திருக்காரு, அவரும் தொழுகை பண்ணி வந்திருப்பார். எதிர ஜான்சன், தாரன், ரஷ்மிகாந்த் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்கள் வருகை ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கொஞ்சம் பேராக இருந்தாலும் நான் பார்க்கும்போது இந்திய தேசம் மேப்பை சுருக்கி பார்க்கும்போது அதிகாக யூனிவர்சிட்டியுடைய தெரிந்த நாங்கள் இன்னும் அதிகமான நார்த்து சைடு தான் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான சமீட்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து உங்கள் சார்ந்தவர்கள் சமூக சேவைகள் செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணினா உங்கள் மூலமாக நாங்கள் அதை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம் தான். வேறு என்ன பேசணும், நல்லா பேசலாம், இதை குறித்து பேசலாம் ஒன்றும் தெரியல. அதனால் நாங்கள் தேசேசா மினிஸ்ட்ரியில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு எனக்கு பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க. அதனால் நான் இணைந்து உங்களோடு இணைந்து நான் செய்வேன். நீங்களும் இணையுங்கள், உங்கள் சார்ந்தவர்கள் இணைய சொல்லுங்கள். நல்ல சான்றிதழ் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மாத்திரம் சொல்லுங்கள். ஒரு நல்லா செய்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களோடு இணைந்து அவங்களுக்கும் இதே போல் நல்ல பட்டமளிப்பு சமூக சேவைகள் வாழ்நாள் சாதனையாளர்களாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் நம்ம செய்யணும், இன்னும் செய்வோம், இனிமேலும் செய்வோம். இந்த நாளிலே இந்த 5 பேர்களுக்காக நான் தெய்வத்தை வேண்டிக் கொள்கிறேன். இந்த 5 பேரும் 5 பேர் தானே 5 பேரும் இன்னும் நல்லா வளரணும். நீ உங்களுடைய முகத்தை வந்து உங்கள் ஊரில் தான் பார்த்துருப்பாங்க, இனி எல்லா இடத்துலையும் பார்க்கணும், எல்லோரும் உங்களை பாராட்டணும். அதை எங்கள் நோக்கம். உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ரைசஸ் ஆஃப் யூனிவர்சிட்டியுடைய மூலமாக உங்களை வாழ்த்துக்களை சொல்கிறோம். உங்கள் கடவுளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பிஷப்பையா. அடுத்தபடியாக ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இங்கே பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் போகும்போது கதவு சாத்திட்டு போங்க, இல்லை போயிட்டு கதவு சாத்திங்க, வரணும் கதவு சாத்திட்டு வந்துடுங்க. 2வது, உங்களுடைய செல்ஃபோனை தயவுசெய்து நீங்கள் சைலண்ட் மோடில் போட முடியும் உங்களை அப்பா கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அப்படி எழுந்து செல்வதென்றால் நீங்கள் அமைதியாக எழுந்து செல்லலாம், ஏதாவது வெளியே போனோன்னா. சரிங்களா? இப்போ நம்ம 1.5 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி முடிக்க போகிறோம். அதில் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். யாராவது வர காரணமாக இருந்தால் நீங்கள் யாராவது போய் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? மற்றபடி நம்ம வேறு எந்த ஒரு காரணத்தை பேச வேண்டாம்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இப்பொழுது கூட இன்றைக்கு இந்த டாக்டரேட் பட்டம் பெறும்படி வந்திருக்கிற உங்களுடைய கவனத்திற்கும் இதை பார்க்கும்படி நிகழ்ச்சியை கலந்து கொள்கிற உங்களுடைய கவனத்திற்கும் ஒரு காரியத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். எல்லாம் கவனிக்கணும். ஏதோ போனாங்க, கவனம் கொடுத்தாங்க, இது டொப்பியல் கொடுத்தாங்க, மாட்டிட்டு வந்துடும், ஏதோ அட்டை கொடுத்தாங்க, பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போது இவர்கள் இந்த 5 பேர் வாங்கக்கூடிய இந்த பட்டமானது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம். நம்ம பிஷப் கேட்டாங்க, நம்ம கொடுக்க போகிற இந்த பட்டம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பட்டம். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் ஆளை செக் பண்ணுங்கள்,
அவங்களை விசாரிங்க, எத்தனை வருஷம் என்ன பண்ணுறேன் கேளுங்க. அதில் இருக்கவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி உங்களை டீட்டெயிலாக நான் எழுதுனேன். ரெண்டாவது நீங்கள் கொடுத்ததெல்லாம் அது நேர்த்தியாக அழகாக இருந்தது. ஏன்னா அந்த பட்டத்தை நம்ம பணம் வருதுன்னு சொல்லி யாரும் கொடுத்து விட முடியாது. இதோடைய இந்த பட்டத்தினுடைய தொகை மிகப்பெரிய தொகை. இது சொன்னது போல் ஒரு சிறிய ஒரு தொகை தான் நான் பிஷப் அது சொல்லியிருக்கிறார். இந்த பட்டத்தை வாங்கின பிறகு நீங்கள் இப்போ தான் ரொம்ப தன்னடக்கமாக நடந்து கொள்ளணும். ஏன்னா நெஞ்ச ஒரு பாட்டு பாடுறாரு, பதவி வரும்போது பணிவு வரும்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு பட்டம், நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பட்டம். இந்த பட்டத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பட்டத்தை பெறாத நீங்களும் கூட இதை கேட்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்டம், இந்த டாக்டரேட் பட்டம் என்பது தமிழில் முனைவர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, இந்த பட்டம் பல நாடுகளில் இது வழங்கப்பட்டு வருகிறது. கல்வி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அல்லது தொழில் முறையாக குறிப்பிட்ட துறையில் தகுதி பெற்ற உடையவராக இருக்க வேண்டும், அவங்களுக்கு இந்த பட்டம் வழங்கப்படுகிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்த பட்டமானது பல நாடுகளில் இது கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பட்டம் யாருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலில் மற்றும் சமூக சேவையில் மற்றும் கல்வியில் சிறந்தவர்களுக்கு இந்த பட்டம் அளிக்கப்படுகிறது. அடுத்தது, இந்த டாக்டரேட் என்கிற ஆங்கிலத்திலும் தமிழ் முனைவர் என்கிற இந்த பட்டமும், இந்த டாக்டரேட், இந்த முனைவர் என்கிற மொழி, இந்த லாங்குவேஜ், இந்த பதம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு டிசிரர் என்று பேர், டாக்சர் என்று இதுக்கு சொல்லப்படுகிறது. இதுதான் அர்த்தம். இலங்கை மொழியில், இலங்கை தமிழ் மொழியில் இந்த டாக்டரேட், அந்த முனைவர், இதுக்கு கலாநிதி என்று பட்டம் அளிக்கப்படுகிறது. இங்கே நமது முனைவர் இந்த தமிழை வாங்குகிறோம். இலங்கையில் கலாநிதி என்ற பட்டம் இதுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தது, இந்த பட்டம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக உச்சக்கட்ட பட்டமாக இந்த பட்டம் இருக்கிறது. நான் சொல்வது ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் இதுமாரி டாக்டரேட் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் டீட்டெயில் எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறத விட இன்னும் கூடுதல் தகவலும் அதில் இருக்கும். பல்கலைக்கழகத்துடைய உச்சக்கட்ட பட்டமாக இந்த பட்டம் இருக்கிறது. அடுத்தது, இந்த பட்டங்கள் இதெல்லாம் சொல்லுறது, இந்த குறித்து இந்த பட்டம் ஆய்வு பட்டம் அப்படின்னு சொல்லுறது. எத்தனை வகைகள் இந்த டாக்டரேட் பட்டத்துடைய வகைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆய்வு பட்டங்கள் அப்படின்னு சொல்லுறது. அடுத்தது உயர்நிலை பட்டங்கள், அடுத்தது தொழில்முறை பட்டங்கள், அடுத்தது கௌரவ பட்டங்கள். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த டாக்டரேட் முனைவர் என்கிற இந்த பட்டமானது கௌரவ பட்டம். நீங்கள் மக்களுக்காக சேவை செய்வது நிமித்தம் உங்களுக்காக கௌரவித்து கொடுக்கப்படுகிற ஒரு டாக்டரேட் இந்த பட்டம். இந்த பட்டமானது ஆரம்பத்தில் வைத்தியத்துறையில் சாதிப்பவர்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருந்தது. வைத்தியத்துறைனா டாக்டர், அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த டாக்டர் என்ற பட்டம் இருந்தது, வழங்கப்பட்டது. ஆனால் பின்னர் அது மற்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கும் இது வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர் பார்க்கும்போது அவர் அந்த அணு உலை அந்த துறையில் சிறந்து விளங்கினவருக்காக இந்த அரசாங்கம் அவருக்கு இந்த டாக்டரேட் பட்டம் வழங்கியிருக்கிறது. அடுத்தது நிறைய ஒவ்வொரு அரசாங்க துறையில் மற்ற துறையில் பணிபுரிந்தவர்களுக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சிறந்து விளங்கும் நபர்களுக்கு மட்டும் அவர்கள் இந்த பட்டத்தை வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக படிக்காத நிலையிலும் அவர்கள் சிறப்பான ஒரு துறை எடுத்து அதுக்கு அவங்க உழைக்கும் போது அந்த மதிப்புக்காக இந்த முனைவர் பட்டம், அதாவது டாக்டரேட் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. அடுத்து இந்த பட்டம் கௌரவ பட்டமாக இது அளிக்கப்படுகிறது. ஆக்சுவலி இந்த பட்டம் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படித்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்து டாக்டர் மருத்துவத்துறையில் பணிபுரிவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாளடைவில் இது அரசியல் தலைவர்களுக்கு, மற்ற சோஷியல் ஆர்கனைசேஷன் இருக்கிறவங்களுக்கு, மக்களுக்காக தன்னார்வ தொண்டு செய்கிறவங்களுக்கு இது கொடுக்கப்பட்டு இது வருகிறது. நம்ம சில அரசியல் தலைவர்களாக பார்த்துருப்போம். முன்னாள் முதலமைச்சர்கள், மற்ற தலைவர்கள், இவங்களுக்கு எல்லாம் இந்த கௌரவ பட்டம், இந்த டாக்டரேட் பட்டம் வழங்கப்படும். இப்போ உங்களுக்கு கூட இந்த டாக்டரேட் பட்டமானது நீங்கள் செய்த சேவைக்காக இது வழங்கப்படுகிறது. இந்த பட்டத்தை வாங்கின பிறகு
நீங்கள் இதை அழகாக வைத்து நீங்கள் பாதுகாக்கணும். இதை வாங்கி எதுவும் சூட்கேஸில் வச்சிடக்கூடாது. நீங்கள் உங்கள் விசிட்டிங் கார்டு மற்றும் உங்களை எங்கேயாவது உங்கள் மேடைக்கு அழைக்கும் போது உங்கள் பேர் கொடுக்கும்போது முன்னாடி நீங்கள் டாக்டரோ அல்லது நீங்கள் டாக்டரோ அல்லது முனைவரோ உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் போட்டு நீங்கள் அதை உபயோகப்படும். நீங்கள் அப்படி போடும் போதே நீங்கள் யார் என்பதை மக்களுக்கு தெரிய வரும். பெரிய பெரிய தலைவர்களுக்கும் கூட தெரிய வரும். இது நாளடைவில் உங்களை பெரிய பதவிக்கு கொண்டு போய்விடும். சரிங்களா? அதனால் இந்த பதவி இதோடு முடிஞ்சு நினைக்காதுங்க. இதுக்கப்புறம் அரசாங்கம் கொடுக்குற பதவி பட்டங்கள் நிறைய இருக்குது. கவர்னர் கொடுக்குற பட்டம் இதை பேஸ் பண்ணி தான், இதை வைத்து தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ டெண்டுல்கர் இல்லைங்களா, அவர் வந்து எந்த அரசியலும் கிடையாது, எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. ஆனால் அவர் வந்து எம்பி ஆனார். அப்போ எதிர்த்து அவர் திறமை வச்சு அவர் நாட்டுக்கு செய்த அந்த கிரிக்கெட் அந்த துறை வச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தா நிறைய பேர் எலெக்ஷன் நிற்காமே நிறைய எம்பி மற்ற காரியங்கள் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ இது போல் நீங்கள் மக்களுக்காக தொடர்ந்து சேவைகளை, நல்ல சேவைகளை, அருமையான அருள் ஸ்டீவன் சொன்னது போல் உண்மையோடு உத்தமத்தோடு தன்னலம் கருதாமல் நீங்கள் அதை செய்யும் போது அப்போ நீங்கள் பெற்ற இந்த டாக்டரேட் பட்டமானது அது இன்னும் உங்களுக்கு வலு சேர்க்கிறதாக உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த டாக்டரேட் பட்டம் என்பதை முதலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் என்ன பேர் இருக்கு? முனைவர். இது லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு இது வந்திருக்கிறது. முதல்ல வைத்தியசாலை, அதாவது மருத்துவர்கள் மாத்திரமே கொடுக்கப்பட்டு வந்த காலத்தில் இப்போது மக்கள் சேவை செய்கிறவர்களுக்கும் கொடுக்கப்படும். மினிமம் 15 வருடமாவது அவங்க மக்கள் சேவை செய்திருக்க வேண்டும். நான் சர்வே பண்ணி நேற்று கேட்டேன். எல்லா வருஷம் கரெக்டாக சொன்னீங்க, எல்லாருமே கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இப்போது இந்த டாக்டரேட் பட்டம் வழங்கப்பட போகுது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த பட்டத்தை நீங்கள் அழகாக நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து இன்னும் பல பட்டங்கள் நீங்கள் பெறுவதற்கு எங்களுடைய டயசிஸ் ஆஃப் யுனிவர்சல் யூனிட்டி மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக இப்போது நம்ம அதில் இருக்கிற பேராயர், பிரதமர் பேராயர், நம்முடைய டயசிஸ் ஆஃப் யுனிவர்சல் யூனிட்டியுடைய பிரதமர் பேராயர் சாலமன் ஐயா அவர்கள் இப்போது உங்களோடு சிறப்புரையாற்றுவார். நாம் கரங்களை தட்டி அவர் வர வந்திருக்கிற யாவருக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். விசேஷமாய் பட்டம் பெறுகிறவர்கள் நம்ம நாட்டில் நிறைய டாக்டரேட் பட்டம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவரை ஒரு 20 டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒரே ஒரு பெரிய அறிவாளி இந்திய தேசத்தில் யார் அப்படின்னா மன்மோகன் சிங் தான். மன்மோகன் சிங் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வாங்கியிருப்பார். அவர் மாத்திரம் தான் உலகத்திலே அதிக டாக்டர் பட்டம் வாங்கின ஒரே ஒரு நல்ல மனுஷன். ரொம்ப அமைதியான ஒரு மனிதர். டாக்டர் பட்டம் என்பது இதுவரை செய்த காரியங்களுக்கு மாத்திரமல்ல, இன்னும் ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்குவிக்கிற ஒரு காரியம் தான். நான் பேசிக்காகவே பிஹெச்டி முடித்து டாக்டரேட் வாங்கினாங்க. முறையாக படித்து எங்கள் லைனில் நான் முறையாக படித்து பிஹெச்டி முடித்து டாக்டரேட் வாங்கினாங்க. அதுபோக இன்னும் சில ஸ்தாபனங்கள், இன்னும் சில ஆர்கனைசேஷன் நிறைய டாக்டர் பட்டம். என் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டாக்டர் பட்டமாக இருக்கும், சுற்றி சுற்றி ஃபோட்டோவாக இருக்கும். கௌரவித்து கொடுத்தாரு. என் மனசாட்சிக்கு தெரியும், இன்னை வரையும் நான் தகுதியாக தான் இருக்கிறேன். நிறைய வெளி தேசங்களுக்கு போய் வந்திருக்கேன். அதான் ஐயா கிட்ட பேசியிருந்தேன். அபூபக்கர் ஐயா கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா முஸ்லீம்ஸ் தான். ஏன்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாக முஸ்லீம்ஸ். எங்கள் வீட்டை சுற்றி எல்லாமே எங்கள் வீட்டில் முஸ்லீம்ஸ் தான். எங்கே திருநாளும் மசூதியாக தான் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான். அவங்களுக்கு வேண்டிய உதவி நான் செய்வேன், எனக்கு வேண்டிய உதவி அவங்க செய்வாங்க. அவங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் நிறைய கட்சிக்காரர்கள் தெரியறதுனால அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் செய்து கொண்டே இருக்கும். கொரோனா டைம்லலாம் 2 கொரோனா டைம்லேயும் நிறைய பேருக்கு உதவி செய்ய, ஏகப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய கடவுள் இதெல்லாம் தகுதி கொடுத்தாரு. உண்மையாக பெரிய விஷயம். தேடி தேடி வந்தாங்க. தேடி வந்து நீங்கள் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களாமே, நல்லா செய்கிறீங்களாமே. ஒரு பிராமின் கூட எனக்கு தேடி வந்தார். நல்லா செய்கிறீங்களாமே, இந்தாங்க இது யாருக்காவது கொடுங்க. நம்ம சொல்லி
யாருக்காவது கொடுங்க. அந்த பிராமின் சொன்ன ஒரு எஸ்பிஐ மேனேஜர் ஒரு ஆக்சுவலாக வயசானவர், ஐயா உங்களை பற்றி நல்லா தெரியும், யாருக்கு வேணாலும் கொடுங்க, என்ன உதவினாலும் செய்யுங்க, நாங்கள் தான் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், சப்போர்ட் எல்லாம் அவருக்கு தான், பணம் எல்லாம் அவருக்கு தான். அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார், நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்கள்லாம் பார்த்துக்கிறோம். ஜனங்க சுற்றி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, யாருக்காவது கொடுங்க. இதெல்லாம் வந்து நம்மளை ஊக்குவிக்கிற ஒரு காரியம். நம்மக்கிட்ட இருக்கிறதோ இல்லையோ யாருக்காவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. எல்லா ஜீவராசியும் தான் பிறகுது, எல்லாம் ஒரு நாள் மறிக்குது, நம்மளும் ஒரு நாள் மறிக்க போகிறோம். எப்படி வாழணுன்றதை விட ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமாக இருந்து போனால் நல்லா இருக்கும். என்னோட ஆசைலாம் அதுதான். ஒரு நாள் நைட்டு இரவு மேற்கு வாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் நடக்குது மேற்கு வங்காளத்தில். அடி வெட்டு குத்து, ஜனங்க ரோட்டில் அடிப்பட்டு கிடக்கிறாங்க. உடனே தெரேசா அம்மா ஃபோன் பண்ணி மம்தாவுக்கு சொன்னாங்க. மம்தா பானர்ஜி அப்போ வந்து ஒரு சாதாரண மினிஸ்டர் தான், அவங்க இப்போ சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, மம்தா இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது, ஜனங்க ரோட்டில் அடிப்பட்டு கிடக்கிறாங்க, எனக்கு செய்தி வந்தது, கொஞ்சம் போய் பாருமா நீங்கள் அப்படின்னா. இந்த அம்மா நைட்டில் அண்ணாட்டு பக்கத்தில் ஒரு 2 போலீஸ்காரை கூப்பிட்டு காரை எடுத்துக்கிட்டு நைட்டு 12 மணி ஆகிடுச்சா, இருட்டில் போயிட்டு என்ன கலவரம் போய் விசாரிக்கலான்னு போனால் ஜனம் அங்கங்கே அடிப்பட்டு கிடக்குதான். ஒரு மூலையில் தெரேசா கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து பார்த்து ஆச்சு, நான் வரதுக்கு முன்னாடி இந்த அம்மா எப்படி வந்துச்சு, ரோட்டில் உட்காந்து எடுத்து தொடச்சி வச்சு கட்டு போட்டுக்கிட்டு வருது. அவங்களுக்கு என்ன இதெல்லாம் தலையெழுத்தா இல்லை, உள்ள மனசாட்சின்னு ஒன்று இருக்குறாங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. நிறைய தேசங்களுக்கு போயிருக்கிறேன், ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருக்கிறேன். எந்த நாடு போனாலும் சரி, நம்ம ஊரெல்லாம் விட்டு கொடுக்குறதே கிடையாது. உங்களை மாதிரி கிடையாது. எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம், எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம். நம்ம நாட்டை நம்ம விட்டு கொடுக்குறதே கிடையாது. நம்மளோட இன்னைக்கு பிரிக்கிட்டு பார்க்குறாங்க தவிர நம்ம யாரையும் பிரிக்கல. கடவுள் அன்பாக தான் இருக்க சொல்லியிருக்கிறாரு. அந்த அன்பை காட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் ஊக்குவிக்கணும். இதுவரையும் செய்து மாத்திரமில்லை, இந்த பட்டமானது நமக்குள்ள மனசில் பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும், என்ன செய்யணும், யாருக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் மனுஷ வாழ்க்கை. அதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னெல்லாம் ஒரு நாள் ஒருத்தர் கூட செய்யாத இருக்க முடியாது. எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஏதாவது ஒன்று என்கிட்ட இருந்து போய்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு நண்பர், எனக்கு கொஞ்சம் நண்பர்ஸ்லாம் உண்டு. அவங்க நிறைய கட்சிக்காரங்க இல்லை. சென்னையில் இருக்கிற நிறைய விஐபிஸ் தான் ஆக்சுவலாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுன்னா அவங்க தான். சென்னை ஹைகோர்ட்டில் பொண்ணுத்துறையில் ஒரு ஜட்ஜு, ரிட்டையர்ட் ஆனவர் தான். இப்போ அவர் ஹியூமன் ரைட்ஸ் பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லா மீட்டிங்லேயும் அவர் இருப்பார், எல்லா மீட்டிங்லேயும் ஜட்ஜு இருப்பார். ஒரு மீட்டிங்கில் அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாரு. அவர் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டார், பெஜார் ஆகிட்டார். எல்லாம் என் கையில் வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, எனக்கு கொடுக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆர்என்டி தான் அப்படின்னாரு. நான் இதுக்கு முன்னாடி என் பேர் முன்னாடி டாக்டர் போட்டதே இல்லை, இன்னிலிருந்து போடுங்கன்னு. ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதே போல் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், எம்எல்ஏ போர்டர்ஸில் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு நைட்டு நான் இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டு ஜட்ஜை கூப்பிட்டு எல்லாம் விஐபிஸாக இருக்கணும். ஒரு லேடிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வந்தேன். அவங்க எனக்கு யாருமே தெரியாது. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க நல்ல சமூக சேவை, இந்த சோஷியல் ஒர்க் பண்ணுறேன். அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக வந்து இந்த காலேஜ் பசங்களாம் ஒரு 300 பசங்க வச்சுருக்காங்க. 300 காலேஜ் பசங்க, எல்லாம் வாலிப பசங்க. அந்த பசங்களை வச்சு நிறைய ஜனங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களை பற்றி நான் எல்லாம் விசாரிச்சுட்டு போட்டுட்டு நான் ஜட்ஜை கூப்பிட்டு வந்து எல்லாம் வந்து உட்காந்துருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பிரச்சனைகள், பிரிந்து இருக்கிறவங்க சேர்த்து வைக்கிறாங்க, நிறைய வீட்டு பிரச்சனை. இப்படி இந்த அம்மா வந்து பெரிய அவ்வளோதான் எனக்கு தெரியுமா தவிர இந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. சரி வந்தேன், எல்லாம் ஆர்டர் பண்ணேன், சர்டிஃபிகேட் கொடுத்தேன். நல்லா பெரிய ஆட்களாக இருந்தாங்க. பொன்ராஜ் இருந்தார்,
பொன்ராஜ் மக்கள் நீதி மையத்தில் இருப்பாங்க, பொன்ராஜ் மக்கள். அவர் வந்து 20 வருஷம் அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியாக இருப்பார். பார்த்துருப்பீங்க, டிவியில் உள்ள அடிக்கடி செக்கப்பாக இருப்பார். அவர் வந்து இப்போ இவரோட அப்துல் கலாமோட அசிஸ்டன்ட் 20 வருஷம் அவர்கிட்ட தான் இருந்தார். அவர் ஒருத்தருக்காரு, இன்னும் எல்லாம் சீஃப் கெஸ்ட்டு, நான் தான் பட்டம் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சு அடுத்த நிமிஷம் நான் பார்க்குறேன், இந்த அம்மா கொஞ்சம் கீழே இறங்குறாங்க, என்ன கீழே இறங்குறாங்க அப்படின்னு யோசிச்சா எல்லா மீடியாவும் வந்துட்டா டிவியில் லைவ் போகுது நியூஸில். அப்போ தான் யோசிக்கிறேன், யார் இவங்க? உடனே போகுது, மீடியா போகுது, எல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, எப்படி எப்படி எப்படி. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுவரை நான் செய்த சேவையெல்லாம் விசாரித்து கொண்டு நாளில் இந்த ஐயா தான் வந்து கனப்படுத்துகிறாரு, என்ன வேறு யாரும் கனப்படுத்துன்னு சொல்லி என்ன கை காட்டினாங்க. அதுக்கு பிறகு ஸ்டேஜ் விட்டு இறங்கி முடிஞ்சோன்னு கேட்டேன், இப்போ இந்த அம்மா யாரு? அம்மா யார்? இங்கே சோசியல் தான் பண்ணுறா, மீடியா வேறு இவ்வளோ வந்து நிற்கிறான், இவ்வளோ நேரம் கவனிக்கவே இல்லை, டிவியில் வேறு நியூஸில் லைவ் ஓடுது, எப்படி இந்த அம்மா யாரு? அவங்க தமிழ்நாடு லெவலில் இருக்கிற ஒரு பெரிய சிபிஐ ஆஃபீஸர் நான் தான் வச்சுருக்கேன். சோசியல் ஒர்க் சொல்கிறது பண்ணுறதாம பண்ணுறாங்க தான் என்கிட்ட சொன்னேன். இந்த நியூஸ் என்கிட்ட சொல்லலையாப்பா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க ஒரு பெரிய சிபிஐ ஆஃபீஸராக இருக்குது, அது மத்தியிலே அவங்க சேவை செய்கிறாங்க பார்த்தீங்களா, நேரம் ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவங்க டியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும், டியூட்டி இருந்துகிட்டு இருக்கும். போன வாரம் என்னோட மீட்டிங்கில் கூட ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டேன். அந்த சீஃப் கெஸ்ட் வந்து எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போவா அப்படின்னு. அவர் இப்போ இருக்கிற சிபிஐ ஆஃபீஸர், நான் பேர் சொல்ல விரும்பல, இப்போ அவர் சிபிஐ ஆஃபீஸர் தான் இருக்கார். போன வாரம் என் மீட்டிங் வந்து எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு நண்பர்கள் வந்து அவங்க தான் கொஞ்சம், நானும் அந்த படித்தாங்க, என்ன பார்க்குறாங்க, என் ப்ரொஃபஷன் பார்ப்பாங்க இல்லையா, நான் எவ்வளோ படிச்சிருப்பேன், என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே போனால் நான் கண்டுபிடிச்சுவாங்க இவர் யார் என்ன ஏது. உங்களுக்கு கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் முறைப்படி அரசாங்கத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். சும்மா ஏதோ வந்தோம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம் ஏதோ போவோம் அப்படி இல்லை. உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ பேர் என்ன வாட்ச் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க, இதில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவர் ஃபேஸ்புக்கில் வேறு போட்டுவார், எல்லா ஃபங்க்ஷனும் போட்டு விட்டுருக்காரு, போனால் வந்து கிடக்குது. அப்போ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு கொடுக்குற அந்த அங்கீகாரத்தை நான் முறைப்படி வாங்கியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் சர்டிஃபிகேட் எங்கே போனாலும் சரி. இன்னும் ஒரு அவார்டு கொடுப்போம், அதுதான் வந்து எங்கள் மிஷனுடைய ரொம்ப பெரிய ஒரு அவார்டு ஒன்று. கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் ஒன்று மீட்டிங் வச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர்களுக்குன்னு சொல்லி லைஃப் டைம் அச்சீவர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்போம். யாருக்கெல்லாம் சாதிச்சது அந்த அவார்டு கொடுத்து, இன்னும் நாங்கள் நிறைய வயசான ஆட்கள் எங்கே இருக்கிறாங்க தேடி கண்டு அதெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள், நல்லா சேவை செய்கிறாங்க. வயசானவர் ரொம்ப வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் நல்லா சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் பாவம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நானே வந்து அவரை கௌரவிச்சு ஒரு சர்டிஃபிகேட் போட்டு கொண்டாட போட்டு போயிருக்கேன். என் ஆசை ஏதாவது செய்யணும், ஒரே ஒரு வாழ்க்கை மறுபடியும் வாழ போகிறது கிடையாது, ஒரே ஒரு வாழ்க்கை 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாழ்ந்தவர்கள் பெருசாக பேசப்படலை, எல்லாம் வாழறோம், எல்லா பிறப்பு எல்லாத்துக்கும் இறப்பு உண்டு, எல்லாம் வாழறாங்க. வாழ்ந்தவர்கள் பெருசாக பேசப்படலை, சாதித்தவர்கள் தான் பேசப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கை சாதனையாக இருக்கு. அதுக்காக தான் நம்ம பூமியில் இருக்கு. இதான் சாதிக்கணும், எனக்குலாம் அந்த வெறி அப்படின்னு சொல்லுவாங்க. எதையாவது சாதிக்கணும், இன்னும் என்ன பண்ணலாம் எனக்கு எல்லா விஐபிஸும் எனக்கு தெரியும், இப்படி தான் தெரியும். நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸு போட்டுருக்கீங்க, என் ட்ரெஸ்ஸு வேறு கலராக பல தோரணைகள் இருக்குது, அங்கி இந்த அங்கி அந்த அங்கி பல தோரணைகள் இருக்குது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஷப்பாக தான் தெரியும், இந்த ட்ரெஸ்லாம் தெரியாது, என்னோடய பிஷப் ட்ரெஸ்ஸில் தான் அவங்க தெரியும். அவங்க எனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்னன்னா, புழல் ஜெயில் மத்திய சிறை
அந்த ஜெயிலில் அந்த கைதிகளுக்கு கிளாஸ் எடுக்கிற வாரியாக அப்புறம் எவ்வளோ பேரை பார்த்து பேசுவாங்க, இன்னும் ரொம்ப நல்லவங்க தான் இருப்பாங்க. இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். அது அவங்க இருந்த வரையும் அந்த ஜெயிலில் கிளாஸ் அவங்களெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு ஏன்னா அப்படி பண்ணீங்க, நீ வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கிற, உங்களை நம்பி குடும்பம் இருக்குது, உங்கள் கொண்டாடி பிள்ளைங்க அங்கே என்ன நிலைமையில் இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, நீ வந்து இங்கே வருஷக்கணக்காக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணி சில காரியெல்லாம் அவங்க திட்டும்போது தான் அப்போ தான் அவன் கண்ணை தண்ணியே பார்க்க முடியும். ஆடாடா அதுவே அவன் யோசிக்க மாட்டான். வருஷக்கணக்காக அங்கே இருப்பான், அவருக்குள்ள 3 வேளை நல்ல சாப்பாடு, அவர் நல்ல ஜாலியாக இருப்பாங்க. ஜெயிலில் எல்லா வசதியும் இருக்கும். உள்ளவே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கும், உள்ளவே ஒரு ஜட்ஜி வந்து கீ போடுற ஒரு சின்ன ரூம் இருக்கும், லைப்ரரி இருக்கும், கம்ப்யூட்டர் செக்ஷன் இருக்கும். என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கிறான், என் கூட அவன் கம்ப்யூட்டர் செக்ஷன் பார்த்தான். என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் வந்து யோகா எடுத்தான். எங்கள் டீம் அப்படியே நாங்கள் ஜெயிலில் இருக்கோம். பல விதமான மக்களெல்லாம் சந்திக்கும் போது அவங்க வேதனைப்படுறாங்க இல்லை, நான் வேதனைப்பட்டிருக்கேன். வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு குடும்பத்தை தொலைச்சிட்டு எங்கே இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய பேர் சந்திக்க கடவுள் எனக்கு திரும்ப செய்வார். அதுதான் சொல்கிறேன், இதனால நம்ம செய்து கொண்டே இருக்கு.